வணக்கம் மக்களே, நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னாங்க, நம்ம இந்த டாபிக் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மருந்தோட உபயோகம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மருந்து வந்து மிக 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 அவசியமான ஒரு தகவல், அவசியமான ஒரு மருந்து. இது நம்ம செடிகளை வந்து இன்னும் என்ன அளவுக்கு பெர்ஃபார்மிங்கோடு வைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்துக்கிற புது மருந்து, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்போ தான் நான் இந்த தகவல் வந்து உங்களுக்கு முழுமையாக போய் சேருங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மருந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்ன உபயோகம் அப்படின்ற பார்க்கும்போது இது வந்து 3 விதமாக நமக்கு வந்து பயன்பாடில் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிவ்விங், சக்கிங், ஒயிட் ஃப்ளே அண்டு பெஸ்ட் கண்ட்ரோல், இந்த மாதிரி. அதாவது சாறு உறிஞ்சிற பூச்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இலை சுருட்டல் மாதிரி வரும் பாருங்கள், சக் பண்ணி ஒரு மாதிரி வெளுத்த கலர்லாம் மாறிடும். அதாவது சாறு உறிஞ்சி வெளுத்த கலரில் மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவ்விங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த இலையெல்லாம் வந்து பாருங்கள், நம்ம முழுமையாக இலை இருக்காது, அங்கங்கே பார்த்திங்கன்னா கடித்து ஒரு முக்கால் இலை, கால் இலை, அரை இலை, இல்லைன்னா இலையில் வந்து ஓட்டை, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவ் பண்ணி தின்னுடும். அதை வந்து பார்த்திங்கன்னா சிவ் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மென்னுதல் அப்படின்றது தான். அந்த சக்கிங் அப்படிங்கிறது உறிஞ்சிரும், சாறு உறிஞ்சிரும் பூச்சின்னு சொல்லுவோம். ஒயிட் ஃப்ளை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வந்து வெள்ளை கொசு, வெள்ளைப்பூச்சி இந்த மாதிரி வரும். இது வந்து கொசு வகையான கொசு வகையான எல்லாத்துக்கும் வந்து இது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருந்து. இதில் வந்து நமக்கு என்னென்ன கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து 5% வந்து பார்த்திங்கன்னா பியாரிபுராக்சிஃபன், இது வந்து நமக்கு ஒரு 5%. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபென் ப்ராப்பர்த்தின், இது வந்து 15% இதில் கலந்து நம்ம கொடுக்குறாங்க. அப்படி இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. இது நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணுற, உதாரணத்துக்கு நம்ம போன வீடியோவில் போட்ட சிமோடிஸ் கூட இது நம்ம சேர்த்து பண்ணோம்னா, சிமோடிஸ் ப்ளஸ் வந்து நம்ம இந்த மருந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தைமத்தேசியம் இல்லைன்னா பேந்தால் மவுண்டோ, இதில் 3ல் ஏதாவது ஒன்று கலந்து நம்ம மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா நமக்கு வந்து நல்ல நெட் ரிசல்ட் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற செடியெல்லாம் பாருங்கள், ஒரு இடத்துல ஒரு இலை வந்து பார்த்திங்கன்னா கடிச்சோ இல்லை இலை வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சோ அந்த மாதிரி நம்ம செடி இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த மருந்து நீங்கள் உபயோகம் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் வாட்டரில், தண்ணியில் 1.5 ml அல்லது 2 ml. என்னுடைய கணிப்பு சேஃபர் சைடாக போகிறது ரொம்ப நல்லது. ஒரு 1.5 ml போனால் நல்லது தான். 2 ml போடலாம், பிரச்சனை இல்லை. பட் செடியோட ஹைட்டும் செடியோட நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருஷம் செடிங்கிறது பொறுத்து தான். உதாரணத்துக்கு ஒரு 6 மாதம் செடி இருக்குன்னா 1.5 ml இல்லை 1 ml போயிடுங்க. 1 வருஷம் தாண்டின செடியாக இருந்தால் 1.5 ml 2 ml போங்க. ஏன்னா செடி தாங்கணும். நம்ம அடிக்கிற மருந்து பெரிய முக்கியம் கிடையாது. நம்ம வைக்கிற உரம், நம்ம அடிக்கிற ஸ்ப்ரே, இது எல்லாமே செடியை வந்து நமக்கு கண்ட்ரோலில் வைக்கணும். அளவுக்கு அதிகமாக டோசஸ் போகும்போது செடியெல்லாம் பட்டு போகும், எரிஞ்சு போகும். ஒரு வேளை நீங்கள் டோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா, சுத்தமாக செடி காஞ்சி போச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து 1க்கு 2 தடவை தண்ணி வந்து கொஞ்சம் அடிக்கடி கட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி கட்டும்போது அதனோட வீரியம் வந்து நமக்கு குறையும். 2வது, நம்ம மேலே வந்து ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தவிர்க்கணும். அடிக்கடி ஸ்ப்ரே நம்ம பண்ணக்கூடாது. அதனால் நம்ம அது பண்ணக்கூடாது. 2வது, நம்ம செடி வந்து பட்டு போய் அந்த இலையெல்லாம் உதிர்ந்து போச்சு, இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, என்பிகே இருக்குது பார்த்தீங்களா, 19 19 19, இதை வந்து வாங்கிட்டு வந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு, ஒரு டேங்க்குக்கு இல்லைனா நீங்கள் வந்து வாட்டர் சாலபிள் தான் இது, அதனால் நீங்கள் ஊற வைக்கணும் கூட தேவையில்லை. ஒரு 10 லிட்ரு டேங்க்கில் ஒரு 25 கிராம், அதுக்கு மேலே போடக்கூடாது, 25 கிராம் போட்டு நல்லா அது மேலே வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா, நம்ம வந்து செடியில் வந்து துளிர் எடுத்து மறுபடியும் அந்த செடி பிழைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் எந்த ஒரு மருந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலும் 1 லிட்டருக்கு 1 ml அப்படிங்கிறது ஒரு அளவுகோல். ஆனால் இந்த அளவுகோல் வந்து எப்போ மாறுபடும் அப்படின்னா, செடி நமக்கு சின்ன செடியாக இருக்குன்னா அந்த அளவு வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப கவனமாக பண்ணணும். அப்படியே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா, நம்ம நிதா ஃபார்ம் இந்தியா சேனலுடைய தாரக மந்திரமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த எடுப்பில் எந்த மருந்தும்
நம்ம முழுமையாக தோட்டத்துக்கு கொண்டு போகிறது கிடையாது. எந்த உரமாக இருந்தாலும் சரி, அதை ஒரு 10 செடியோ அல்லது ஒரு 20 செடியோ அல்லது ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 25 செடி, அதுக்கு மேலே போகிறது கிடையாது. அதிகபட்சம் 25 செடி. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். நான் செக் பண்ணுறது 5 வகை 5 செடி தான். அதில் 2 வருடம், 2.5 வருடம், 1 வருடம், 6 மாதம், இது எல்லாத்துக்கும் நான் அளவு வந்து ஒரு சூட்டபுள் அளவு எடுத்து நம்ம எல்லாம் உரமாக இருந்தாலும் சரி, மேலே நம்ம பண்ணுற ஸ்ப்ரேவாக இருந்தாலும் சரி, ஒரு அளவோடு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது செடியில், ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து மற்ற எல்லா தோட்டத்துக்கும் நம்ம போவோம். ஒரு வேளை நம்ம பண்ணுறதுல ஏதாவது தப்பு நடந்து போச்சு அப்படின்னா அந்த 5 செடியோடு நமக்கு வந்து தப்பிச்சிடலாம். அதனால தான் இப்போ நம்ம யூரியா, பொட்டாஷ், ஃபெக்டாம்பாஸ், டிஏபி இதெல்லாம் நம்ம கலந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு வருஷம் மேலே இருக்கிற செடிக்கு எல்லாமே 2-3 கைப்பிடி வைப்போம், 3 கைப்பிடி வைப்போம், 4 கைப்பிடி வைக்கிறவங்க தாங்கும். இதே வந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் செடி அப்படி இருக்குன்னா அரை கைப்பிடி தான் வைப்போம். ஒரு கைப்பிடி அப்படிங்கிறது வந்து உள்ளங்கை வந்து முழுமையாக திறந்து கிடையாது. நம்ம ஒரு உரத்துக்குள்ளே ஒரு பைக்குள்ளே நம்ம வந்து கையை விட்டு அதை நம்ம வந்து ஒரு பிடி எப்படி நம்ம பிடிக்கிறோம் விரலை மடக்கி, அந்த அளவு தான். இப்படி பிடிச்சி நம்ம போடும்போது ஒரு கைப்பிடின்னு ஒரு அளவு வச்சுக்கிறோம். நம்ம சின்ன செடிக்கு நம்ம எப்போயுமே அரை கைப்பிடி இல்லை ஒரு கைப்பிடி கீழே தான் நம்ம போடுவோம். ஏன் நம்ம 3 கைப்பிடி அதில் போடுறதில்ல அப்படின்னா, சின்ன செடி அவ்வளோ உரம் தாங்காது. ஒரே சமயத்தில் அளவுக்கு அதிகமாக உரம் வந்து தாங்காது. நம்ம கால இடைவெளி வச்சு ஒரு 10-15 நாளுக்கு இடைவெளி வச்சு மீண்டும் வந்து நம்ம வந்து உரத்தை போடலாமே தவிர, செடி நமக்கு சீக்கிரமாக குயிக்காக வந்து குரோத் வேணும், ஃபாஸ்ட் குரோத் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி பண்ணலாம். ஆனால் ஒரே சமயத்தில் வச்சு குரோத் கொண்டு வரணும்னு நினைக்கும்போது நமக்கு நெகட்டிவிட்டியாகவும் போயிடும். அதை மட்டும் கவனமாக பாருங்கள். இந்த மருந்து நீங்கள் வாங்கும்போது 1.5 ml மேலே 6 மாதத்துக்கு மேலே உள்ள செடிக்கு வந்து 1.5 ml மேலே தெளிக்காதீங்க. இது வந்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாறு உறிஞ்சிற பூச்சி, இலைத்தன்ற பூச்சி, வெள்ளைக்கொசு, இன்னும் பல வகையான தாக்குதல்லாம் இருக்கும். அது எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இது மட்டும் கண்ட்ரோல் பண்ணாது, கூட நம்ம வந்து கொஞ்சம் இந்த சிமோடிஸ் மாதிரி, பேந்தால், மவுண்டோ எனர்ஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா கார்டு, ஆல்ஃபா மைத்ரின்னு, அதுக்கப்புறம் சாப் பவுட்ரு, மோனோகோட்டபாஸ், இது தைமோதைசியம், இமாஜின் பென்சோசைட், இது மாதிரி எல்லாமே வந்து பெஸ்டிசைடு, ஃபங்கசைடு எல்லாம் இதோட ஸ்ப்ரே தான். இது எல்லாமே ஒரே சமயத்தில் அடிக்கக்கூடாது. ஒரு அதிகபட்சம் 3 இல்லை 4 ஒரு கலவையோடு கலந்து எடுத்து அடிச்சுட்டு அடுத்த வாரம் அடிக்கும்போது இதை விட்டுட்டு வேறு ஒரு டைப்பில் அடிங்க. இப்படி கலந்து அடிக்கும்போது தான் நம்மளால் செடிகளை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். மார்க்கெட் ரேட் வந்து நமக்கு இன்றைக்கி 200-250 போயிட்டுருக்குங்க. இனிமேல் கொஞ்சம் ரேட்டு நல்லா போகும். ஏன்னா இப்போ மழைக்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக வந்து குறைய ஆரம்பிக்கும். மல்லியில் ரேட்டு வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து பராமரிப்பு தான் இப்போ நம்ம முழுமையாக பண்ணணும். பராமரிப்பு பண்ணிவிட்டு நம்ம செடிகளுக்கு வந்து பூ வந்து ரொம்ப அதிகமாக போகலை அப்படின்னா செடிக்கு மேலே வந்து அந்த நுனி எப்போல்லாம் எங்கெல்லாம் பூ இல்லையோ, ஒரு செடி இருக்குது, அதில் எந்தெந்த கிளையில் பூ இல்லையோ அந்த அந்த நுனி வந்து நீங்கள் கிள்ளிடுங்க. அப்படி கிள்ளும்போது அதுலேருந்து நிறைய பிரான்ச் வரும். நமக்கு டெஃபரெண்ட்டாக அதில் அரும்பு கட்டுறதுக்கு 1000% வாய்ப்பு இருக்குது. நம்ம தோட்டத்தில் அதான் பண்ணுறோம். நாங்கள் ஏன்னா செடியை வந்து நம்ம ஒவ்வொரு அறுவடைக்கு நம்ம கட் பண்ணும்போது நீண்ட இடைவெளி எடுத்துக்கும், 2 மாதம் எடுத்துக்கும். மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக துளிர் எடுத்து அரும்பு கட்டி அது வந்து அறுவடை வரதுக்கு 2 மாதம் ஆகிடும். அதனால் இந்த டாப் கட்டிங் நம்ம வந்து கிராஜுவலாக எங்கே இல்லையோ அங்கே நம்ம கட் பண்ணி விடணும். அதேமாதிரி பூ வந்து போன அந்த பிரான்ச்சில் அந்த கிளையில் வந்து அதை மறுபடியும் நம்ம கிள்ளி போட்டுடணும். அப்படி கிள்ளி போடும்போது நமக்கு என்ன வரும்னா அந்த இடத்துல மறுபடியும் புதுசாக இளமை வந்து பிரான்ச் வந்து அங்கே வரும், நியூ பிரான்ச் வரும். அப்போ நியூ பிரான்ச் தான் நம்ம ரொம்ப முக்கியம். நம்ம முத்தின செடியில் வந்து பார்த்திங்கன்னா பூ கம்மியாக இருக்கும், நியூ பிரான்ச்சஸில் வந்து நிறையா அரும்பு இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். மொத்தமாக நீங்கள் வந்து டாப் கட்டிங் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். பட் கொஞ்சம் நம்ம நிதானமாக. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகளில் வந்து எல்லாமே மொத்தமாக கிள்ளி போட்டோம்னா அறுவடை வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். நம்ம எந்த இடத்துல அரும்பு இல்லையோ அங்கே மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். அதை மட்டும் பண்ணுங்கள்.
ஏன்னா நாங்கள் வந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம், எல்லா செடியும் பண்ணுறதில்ல. பூ அறுவடை பண்ணும்போது எங்கெல்லாம் வந்து அரும்பு இல்லையோ அது பக்கத்தில் அப்படியே வந்து கிள்ளி போட்டு போயிட்டே இருப்போம். ஒரே சமயத்தில் 2, 3 வேலையை வந்து நம்ம தொடர்ந்து பராமரிப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலை வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ண முடியும். நம்ம சொல்கிற தகவல் வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அதன் மூலிமா பல பேர் வந்து பயனடைவாங்க. அந்த பயனடைதல் மூலிமா என்னோடய வாழ்வாதாரமும் வாழ்க்கை தரமும் கொஞ்சம் மேலே வர்றதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பாக நம்ம இருக்கோம். அப்படின்னும்போது நமக்கு நாமே வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்க வேண்டியது தான். எல்லாமே நான் மட்டும் இல்லை, நம்ம சேனலை பார்க்குற நீங்கள் அத்தனை பேரும் சரி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் அத்தனையும் பேரும் சரி, நம்ம சேனலில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுற அத்தனை பேருக்கும் என்னுடைய கிரெடிட் வந்து எல்லாருக்கும் வந்து போய் சேரும். அதனால் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம எந்த பேமெண்ட்டெல்லாம் சார்ஜஸ் கிடையாதுங்க. எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரைப்லேருந்து ஷேர்லேருந்து எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். ஸோ தைரியமாக அதனால் நீங்கள் பண்ணலாம். அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் பட்டன் தான் அமுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வரக்கூடிய புது வீடியோலாம் உங்களுக்கு தெரியும். நன்றி. வாழ்க வளமுடன்.